ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கும்பலக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஜூன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் ஜூன் 11ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திலிருந்து அன்றாடம் சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரம், அந்த நட்சத்திர கிரகம் சொல்லக்கூடிய பாவங்கள் என்ன, பலன்கள் என்ன என்று பார்ப்போம். இப்போ முதல் நாளான திங்கட்கிழமை ஜூன் 2ஆம் தேதி மகம் நட்சத்திரம், நமக்கு 7ஆம் வீடான சிம்ம ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து, கேதுவுமே அங்கே இருக்கார், 7லேயே இருக்கார். அது பத்தாமக்கு சுக்கிரன் வேற கேதுனுடைய நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் இதெல்லாம் ஒரு வெளித்தாக்கத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்ங்கிறது என்னென்னா, நம்ம அப்ரோச் பண்ணுறது, நம்மளுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வந்து நம்ம டீல் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணுறது. 7ஆம் இடம்ங்கிறது கஸ்டமரை சந்திக்கிறது. ஸோ இதில் இந்த சந்திரன், கேது, சுக்கிரன் எல்லாமே நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நல்லா நடக்கும். புதுப்பித்து செய்யலாம். எந்த ஒரு கலைத்திறமைகளையும் படைப்புகளையும் புதுமையான முறையில், நல்ல ரீச் ஆகிற முறையில் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள். திருமணம் போன்ற காரியங்களுக்கும், சுபகாரியங்களுக்கும், எழுத்து ஒப்பந்தம் இது போன்ற காரியங்களுக்கும், சிறு சிறு பிரயாணங்களுக்கும் தகுந்த நாளாக இருக்கிறது. ஜூன் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதே சிம்மராசியில் சந்திரன் 7ஆம் வீட்டில் பூர நட்சத்திரத்தில் போகிறாரு. சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரன் 3ல் இருக்கார். மறுபடியும் கேதுவை போல் செயல்பட்டதுனால இன்றைக்கும் அதே தான், டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள். ஒப்பந்தங்கள், அக்ரிமெண்ட்டு போடுறது, இடம் விற்கிறது, இது சம்மந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும். புதுசாக நபர்களை சந்திக்கிறது, திருமணத்திற்கான காரியங்களை முன்னெடுக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகத்தான் இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி புதன்கிழமை உத்திர நட்சத்திரம், ஒரு பாதம் சிம்மராசியில் இருக்குது, 3 பாதம் கன்னிராசியில் இருக்குது. நமக்கு 8ல் சந்திரன் போகிறாருங்கிறது மறந்துட வேண்டாம். 6ஆம் அதிபதியும் கூட சந்திரன். அதனால் 8ல் சந்திரன் போகும்போது ஞாபக மறதி, கவனக்குறைவு, ஹெல்த் இஷ்யூஸு, ஒரு டயர்டாகிறது அல்லது துக்க செய்திகளை கேள்விப்படுறது, இதெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கிற தன்மைகள். அதுக்காக எல்லாருக்குமே அது வந்துடாது. நமக்கு ஒருவேளை சந்திர திசை நடக்கிறதா இருக்கலாம். சந்திரன் 8, 12 தொடர்பில் நம்ம ஜாதத்தில் இருந்தால் அவங்க மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. மனோ தைரியம் குறைவாக காணப்படும். அதனால் இதை பார்த்துக்கணும். அதில் உத்திர நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனும் 4ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அதனால் உறவுகள்கிட்ட பேசுகிறதுலையோ அல்லது தாயார் ஸ்தானமோ, நம்ம ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உருவாகும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்கு ஒரு எதிர்பார்த்த பலன் தரல, எதிர்பார்த்த சக்ஸஸ் தரல, அல்லது தாமதமாகுது, நாம் தோல்வி அடைஞ்சிட்டோம், இந்த மாதிரியான ஃபீலிங்கை உருவாக்குறது 8ஆம் இடம்ங்கிறதுனால இன்றைக்கி புது முயற்சிகளை தவிர்த்துக்கோங்க. ஜூன் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம். இப்போ 8ல் சந்திரன், உண்மையிலேயே சந்திராஷ்டமம் இந்த 8ல் சந்திரன். இந்த 8ல் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதும், அதே மாதிரி சூரியன் 4ல் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும் 4, 8 தொடர்பு காமிக்குது. இந்த 4, 8 தொடர்புங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் சென்டரில் இருக்கவங்க ஒரு பொருளை வாங்குகிறாங்க. அதை வாங்கி ஒரு ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்கிறோம், அல்லது ஒரு வாகனம் ஒரு பிரேக் டவுன் ஆகிறது, அல்லது வாகனத்தில் விபத்து ஏற்படுறது. ஸோ இது மாதிரி 4, 8 தொடர்புங்கிறதுனால நம்ம இன்றைக்கி புது முயற்சிகள், புது பர்ச்சேஸுகள் இல்லாமல் பார்த்துக்கணும். ரொட்டீன் ஒர்க்குக்கு பிரச்சனை இல்லை. பட் அந்த ரொட்டீன் ஒர்க்குமே கூட கொஞ்சம் நம்ம கடின உழைப்பு போட வேண்டி வரும். மறுநாள் ஜூன் 5ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த அஸ்த நட்சத்திரம் முடிஞ்சு, அதற்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜூன் 6ஆம் தேதி சித்திரை நட்சத்திரம். இப்போ சந்திரன் 8லிருந்து 9ஆம் வீடான துளாராசிக்கு வந்துடுறாரு. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு எங்கே இருக்கார்? 7ஆம் வீட்டில் ஆயிலை நட்சத்திரத்தில் புதன் சாரத்துலேயும் சனியினுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால, நமக்கு சனி 2ஆம் வீட்டில் இருக்கிறனால தொழிலுக்கு நல்லா இருக்கும். டெக்னிக்கல் நாலேஜு, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, இது மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸு, இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க, அதே மாதிரி நமக்கு உணவு, உடை, மருந்து சார்ந்த தொழில்களில்
ரொம்ப டெவலப்பிங்காக நல்லா போகக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் சின்ன சின்ன மன வேற்றுமைகள், மனக்கசப்புகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை உருவாக்குங்கிறனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உறவுக்கு நல்ல நாள் கிடையாது. அதனால் திருமண காரியங்களோ கணவன் மனைவி உறவுலையோ கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இது மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. ஜூன் 7ஆம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம். நமக்கு பாக்கியஸ்தானத்தில் துலா ராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. ராகு நம்ம லக்னத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குருவனுடைய நட்சத்திரமும் சந்திரனுடைய உப நட்சத்திரமும் பெற்றிருக்கிறதுனால இன்றைக்கி இறையருள் கிடைக்கும். குலதெய்வம், முன்னோர்கள், நம்ம அப்பா அம்மா, பெரியவங்க ஆசீர்வாதம் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. மேல் கல்வி, வெளிநாட்டு கல்வி இதுக்கெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம கலை சார்ந்த நன்மைகளும் கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு கலைத்திறமை இருக்குது, அது ஆன்மீக கலையாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த கலையாக இருந்தாலுமே வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல நாள். மறுநாள் ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி இந்த சுவாதி நட்சத்திரம் நண்பர்கள் 12:41க்கு முடிவடைந்து விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த விசாகம் என்பது குருவனுடைய நட்சத்திரம். இப்போ குரு நமக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால, செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறனால மிக மிக சிறப்பு. எதிர்பார்த்த நல்ல பலன். அதே மாதிரி நம்ம விருப்பப்பட்ட காரியத்தில் சக்ஸஸ் ஆகிறது, கலைகளில் தேர்ச்சி பெறுகிறது, விருப்பப்பட்ட இடத்துல நம்ம திருமணம் முடிகிறது, இதுக்கான உத்தரவாதம் வாங்கிக்கிறது, இதுக்கெல்லாம் நல்ல நாளாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகளுக்கும் ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். முதல் குழந்தை, 2ஆம் குழந்தை இது சார்ந்த நன்மைகள் இதுக்கெல்லாக்குமே சிறப்பாக இருக்கிறது. தெய்வ அனுகூலம் உள்ள நல்ல நாள். ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 3:30 வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம். நமக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய அதே காலகட்டத்தில் 2ஆம் இடத்துல மீனராசியில் சனி உத்திரட்டாதியான தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த 2-10 காம்பினேஷன் தொடர்பு இன்றைக்கி நமக்கு நல்லா இருக்குது. பணவரவு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி தொழில் பலம் இருக்குது. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், இண்டஸ்ட்ரீஸ் தொழில், மற்றபடி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இதை பயன்படுத்திக்கலாம். பணவரவும் நன்றாக இருக்கிறது. மறுநாள் ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த அனுஷ நட்சத்திரம் என்பது மாலை 6 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். இந்த புதன் நமக்கு ராகுனுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் போகிறாரு. 5ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அப்போ இந்த ராகுவை நமக்கு லக்னத்திலேயே இருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும், பெருசாக அழட்டிக்காமல் இருக்கலாம். ஆனால் டிசைனிங் அவங்கெல்லாம் பிஸியாக இருப்பாங்க. மூளை உழைப்பு, கமிஷன் வகை மற்றும் க்ரியேட்டிவிட்டி ஒர்க்கெல்லாம் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சி தான் புதன்கிழமை. புதனுடைய நட்சத்திரமே கேட்டை நட்சத்திரம். மறுநாள் ஜூன் 11 இரவு 8:10 வரைக்கும் இருக்கிறதுனால இந்த புதன் நமக்கு என்னதான் அஷ்டமாதிபதியானாலும் கூட நமக்கு ராகுனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்றதுனால, ராகு நம்ம லக்னத்தில் இருக்கிறனால இன்றைக்கு புதிய சிந்தனைகள் நமக்கு வளர்ச்சியை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.